நம்ம உயிர் சுமக்கிற பாரங்கள் எதெல்லாம் தெரியுமா? சொல்லவே முடியாத ஒரு உண்மை, கேட்கவே முடியாத மன்னிப்பு, நெருங்கவே முடியாத தூரம், பகிரவே முடியாத உணர்வு, மறக்கவே முடியாத துரோகம், இவை அனைத்துமே உயிர் சுமக்கும் பாரங்கள் இல்லையா? ஸோ சில பாரங்களை நம்ம சுமந்து தான் ஆகணும். வாழ்க்கையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குளிக்கும் ஓடும் நதி நீரில் அதே நீரில் மறுபடியும் குளிக்க முடியாது. அதுபோல தான் வாழ்க்கையும் வினாடிக்கு வினாடி மாறிட்டே இருக்கும். இப்போ பழைய காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே சின்ன சின்ன கை வைத்தியங்கள் பண்ணிட்டா. தீராத விக்கல் இருக்குன்னா ஒரு 30 வினாடிகள் 2 காது துவாரத்தையும் விரல்களால் அப்படி அடைச்சுன்றணும். அந்த நின்று போடும் தீராத விக்கல். ஒரே ஒரு சிறு தேக்கரண்டி அளவு சர்க்கரையை வாயில் போட்டுண்டா விக்கல் போயிடும். கொட்டாவியாக வருது. எப்போ கொட்டாவி வரும்? அது ஒரு கெட்ட ஆவி. நமக்கு எந்த வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த நேரம் கொட்டாவி வரும். சின்ன குழந்தைகள்லாம் பார்த்துருப்பேன், படிக்க புக்கை கையில் எடுத்துட்டுனா கொட்டாவியாக விடும். டிவி முன்னால் கேம் முன்னாலெல்லாம் போய் உட்கார வைங்கோ, ஒரு கொட்டாவியும் வராது. சரி பாட். அந்த கொட்டாவியை நிறுத்த, கொட்டாவி வருவதற்கான காரணம் என்னென்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை தான். ஒரு 4 முறை 5 தடவை நல்ல மூச்சை இழுத்து விட்டால் கொட்டாவி போயிட்டு நம்ம சுறுசுறுப்பாயிடுவோம். உடலில் துர்நாற்றம் ஓடல், அதை போக்க என்ன பண்ணணும்னா, குளிக்கும்போது தண்ணியில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை சாற்றின கலந்து பிறகு குளிக்கணும். நாள் முழுக்க புத்துணர்வோடு இருக்கலாம். வாய் துர்நாற்றம் கஷ்டமாக இருக்கா? வாய் துர்நாற்றம் இருக்கு இல்லையா? 2 தடவை பல்லு தேய்ச்சும் வாய் துர்நாறுறதுன்னா எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிடணும். வாயை கொப்பளித்துட்டாலும் வாய் துர்நாற்றம் நீங்கும். தலைமுடி வயிற்றுக்குள் போய் விட்டதான்னு பயப்பட வேண்டாம். வாழைப்பழத்துக்குள்ள அல்லது வெற்றிலையில் ஒரு நெல்லை வச்சு முழுங்கினோம்னா முடி வெளியேறிட்டு பேதியும் வந்துடாது. வேனல் கட்டியால் தொல்லையா? கவலை வேண்டாம். வெள்ளை பூண்டை நசுக்கி சிறிது சுண்ணாம்பு கலந்து இந்த கட்டி மெல்ல தடவினா டக்குன்னு அது உடையும். 3 ஏலக்காயை பொடியாக்கி நெய்யை பொடி முழுகும் அளவு ஊற்றி அடுப்பில் காய்ச்சுவோம். அப்புறம் அதை கலக்கி வடிகட்டி எடுத்துட்டு 2 சொட்டுகள் படுத்தவாறு மூக்கில் விட்டுட்டா மூக்கடைப்பு நின்றுடும். 4 வெத்திலை 3 மிளகு ஆகியவற்றை வென்று விழுங்கினால் நீர்க்கோவை தலைபாரம்லாம் குறைஞ்சிரும். சதா மூக்கு ஒழுகின்றே இருக்கா? ஜாதிக்காக தண்ணியை விட்டு நல்லா உரசி அதை சூடேற்றி மூக்கு நெற்றியின் மீது பட்டு போட்டோம்னா மூக்கு ஒழுகுவது நின்றுடும். சுக்க தட்டி அதை கஷாயமாக போட்டு அதை தேனோடு சேர்ந்து சாப்பிட்டா ஜலதோஷம் போயிடும். புளியமரப்பூ, உப்பு, மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சா புளியம்பூ சட்னி ரெடி. நல்லா இருக்கும். இட்லிக்கு தொட்டுண்டா சூப்பராக இருக்கும். இருமலை போக்கும். மாவு அரைக்கும்பொழுது 2-3 வெண்டைக்காயை நறுக்கி போட்டு ஒரு தேக்கரண்டி விளக்கெண்ணையும் சேர்த்தா இட்லி மல்லிப்பூ போல் மிருதுவாக இருக்கும். சமையல் செய்யும்போது கையில் சூடுபட்டு விட்டால் முட்டையின் வெள்ளை கருவை போடுங்கள், அல்லது பீட்ரூட்டை பிழிஞ்சு அதோட சாறை எடுத்து தடவுங்க. பாகற்காய் கசப்பு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி கலந்த நீரில் 5 நிமிடம் பாகற்காயை ஊற வைங்க. அவ்வளோதான். சூப்பராக எல்லாம் போயிடும். எப்படி சூப்பர் ஐடியாஸாக வந்துருத்தா? சொல்ல முடியாத சுகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு. யாரும் மறந்து போவதில்லை, மறைத்துண்டு தான் வாழறா. அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கணும், ஒருத்தன்ட்டையாக போய் பழகணும். ஒரு லிமிட்டில் பவுண்ட்ரி போட்டு வரையறைக்குள் இருக்கும் எந்த உறவும் வலியை தராது.
அவா பவுண்டரியை தாண்டி அவா ஈகோவை வந்து அடுத்தவாள்கிட்ட காட்டும்போது தான் உறவுகள்கிட்ட பிரச்சனை வரும். அப்படி யாராவது உறவுகள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் திருந்திக்கோங்க. யூ மஸ்ட் நோ யுவர் பவுண்ட்ரி. சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனசுலையும் உண்டு. ஸோ வாழ்க்கையோட ரகசியம் என்ன தெரியுமா? 40 வயசில் நிறைய படித்தவன் கம்மியாக படித்தவன் 2 பேரும் ஒன்று தான். கம்மியாக படித்தவங்க கூட சில நேரம் நிறைய சம்பாதிச்சிருவா. நன்னா படித்தா முதலாளி ஆகலாம், நன்னா படிக்கலைன்னா தொழிலாளி ஆகலாமாங்க. 2 பேரும் நன்னாவே சம்பாதிக்கலாம். தொழிலாளி ஆக மாட்டான், நன்னா படிக்காதவன் தான் ஆண்டர்பிரனர் ஆகிடுறான் இந்த காலத்தில். 50 வயசில் அழகு அசிங்கம் 2மே ஒன்று தான். நீ எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த வயசில் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாம் மறைக்கவே முடியாது. 60 வயசில் உயர் பதவி சாதாரண பதவி 2ம் ஒன்று தான். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு பியூன் கூட தன் பாஸ் முகத்தை பார்க்குறது அப்படியே தவிர்த்துருவான். 70 வயசில் பெரிய வீடு சின்ன வீடு 2மே ஒன்று தான். மூட்டு வலிகள் வந்து நகர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும்போது உனக்கு உட்கார கொஞ்சோண்டு இடமும் பக்கத்தில் பாத்ரூமும் இருந்தால் போதும்னு தோணும். அதை பொழுதோடு கட்டி வச்சுக்கோங்க. 80 வயசில் பணம் இருக்குது பணம் இல்லை 2மே ஒன்று தான். பணம் செலவு பண்ணும்போது நீ நினச்சா கூட எங்கே செலவு பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. என்ன வாங்கி போட்டுப்பேன்? பெரிய ஜருகை வச்சு பட்டு புடவைய 80 வயசில் வாங்கி போட்டுவிய, நகையை வாங்கி போட்டு அலைவிய, எவன் பார்ப்பான்? ரூமையே ஒத்துரும் எட்டி பார்க்க மாட்டான். நீ நகை போட்டுண்டா என்ன, ட்ரெஸ்ஸு போட்டுண்டா என்ன, எவனும் பார்க்க மாட்டான். 90 வயசில் தூங்கிறது முழிச்சுன்னு இருக்கு 2ம் ஒன்று தான். முழிச்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நன்னா பொழுதோடு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப நன்னா வச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் மூவாவது பண்ணின்னு இருப்போம், ஒரு பாத்ரூமாவது போயிட்டு வந்துட்டு இருப்போம். இல்லைன்னா அதுக்கும் அடுத்தவன் எப்போ வருவான்னு இப்படி வாசலை எட்டி பார்க்க வேண்டியதான். அதனால் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆகிறோம். ஸோ வாழ்க்கையில் இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வாழறது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஓகே. சிறந்தது யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கை மிக சிறந்தது. என்ன தெரியுமா? யாரையுமே ஏமாத்தாமல் வாழற வாழ்க்கை. ஊர் சிரிக்கும் என்று பார்த்தால் நாம் சிரிக்க முடியாது என்பவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள். முதல்ல உணர்ந்துட்டவன் அண்ணா வாழ்வான். ஸோ தாகத்தால் தவிக்கும் ஒருவனுக்கு ஒரு சொட்டு தண்ணீருக்கு முன்னால் 1000 முத்துக்கள் மதிப்புள்ளது ஆகாது. இரக்க மனமும் இரும்பாகி போகிறது சிலர் சுயநலவாதியாகும் போது. ஆயுதம் இல்லாமல் கூட நீ ஜெயிச்சுடலாம், ஆனால் ஆர்வம் இல்லாமல் ஒன்றுலையும் நீ ஜெயிக்க முடியாது. ஸோ காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணத்துக்கு பொன் வேணும், சோர்வாக்க பொன் வேணும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை கொடுக்க பெண் தான் வேணும். ஆனால் குழந்தை மட்டும் ஆணா வேணும். என்னையா இது நியாயம்? ஆண் பிள்ளைகளை செலவாளியாய் வளர்க்காதே. செலவாளி மகன் தன் குடும்பத்தை காக்க திணறுவான். பெண் பிள்ளைகளை செல்லமாய் வளர்க்காதே. செல்ல மகள் வாழ்வின் சிறு துயரத்தையும் தாங்க முடியாமல் துன்பப்படுவாள். மகனுக்கு பணத்தின் அருமையையும் மகளுக்கு மன வலிமையையும் கற்றுக் கொடுங்கள். அதுதான் அவர்களுக்கு நீங்கள் தரும் உண்மையான சொத்து. வாழ்வில் அனுபவித்த துன்பத்தை மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை என்னைக்கும் மறக்காத. பணத்தை விட அதிக மதிப்புடையது என்னன்னு கேட்டேன்னா மகிழ்ச்சி. அதை யாரும் உனக்கு கடனாக தரமாட்டான். கடைசி மூச்சில் ஆடு சொன்னது, கழுத்தை அறுக்கத்தான் இவ்வளவு நாள் அன்பு காட்டினியாப்பா என்று. அதிகமாக பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரியே அழகாய் மிளிரக்கூடியது. தவறான புரிதல் அதிகமாகும்போது அனுமானங்களும் சந்தேகங்களும் நிஜங்களின் இடத்தை ஆக்கிரமித்து எல்லாத்தையும் தவறாகவே நிர்ணயம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. தானாகவே ஒவ்வொருத்தரோட மனசுலையும்
தொடக்கமும் முடிவும் நம் கையில் தான். முயன்றால் வெற்றி, இயலாவிட்டால் பயிற்சி. நினைவில் நிறுத்து, உன்னை விட திறமசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை, பாசம் தெரிந்தவனும் பாசமானவங்கள்லாம் இருக்கிறதில்லை, அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை, உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. தட் இஸ் லைஃப். ஸோ பொய் சொல்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்ம முட்டாள் என்ன நினச்சி நம்புகிற மாதிரி பொய் சொல்கிறது தான் வேதனை. நீ யாராக இருந்தாலும் சரி, செல்ஃபோனை பேசிண்டு வாகனத்தை ஓட்டாதே. ஏனென்றால் விபத்துக்கு விடுமுறை கிடையாது. அருமையான வார்த்தை. எண்ணம் போல் வாழ்வு. நம் வாழ்வில் நம்மை அதிகமாக காயப்படுத்தியது யார் என கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம எண்ணங்கள் தான்ங்கிற உண்மை உனக்கு புரியும். அதே போன்று நமக்கு பெருமளவில் ஊக்கம் உற்சாகம் தந்ததும் யாரு? அதுவும் நம் எண்ணங்கள் தான். இதுதான் எண்ணங்களுடைய சக்தி. அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றோம். மருதாணியின் சாயத்தால் என் காயங்கள், என் கரங்கள் சிவந்ததை விட மனிதனின் சாயத்தால் என் கண்கள் சிவக்கிறது அதிகமாகவே. அதனால் ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு அனுபவம் எங்கிருந்து பிறக்கும்? நரகம் என்ன தெரியுமா? மனித மூளை நல்ல நினைவுகளை விட கெட்ட நினைவுகளை தான் அதிகமாக நினைவில் வச்சுக்கிறது. அதுதான் உங்களுடைய நரகம். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. ஒரு தடுமாற்றம் உன் பயணத்தை நிறுத்தாது, அது உன்னை அமைதியாக வடிவமைக்கும். தள்ளப்பட்ட இடத்தில் நின்று அழாதே, அதே இடத்திலிருந்தே உன்னை தட்டி எழுப்பு. ஒரு நாள் உன்னை இகழ்ந்தவர்கள் உன் பேரை மகிழ்ச்சியுடன் மரியாதையுடன் சொல்வார்கள். அழகான பெண்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குவார்கள் என்று நினைக்கும் ஆண்கள் முட்டாள்கள். அழகு இருந்தால் மட்டும் ஆணின் அன்பை பெறலாம் என்ற நிலைக்கு போகும் பெண் அடிமுட்டாள். அழகில் இல்லை வாழ்க்கை, உன்னோட அன்பில் இருக்கு. எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பல்ல, எது நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. பொதுவாக எந்த தொடக்கமும் முடிவுகளை நோக்கித்தான் பயணிக்கிறது. நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையான்னு முடிவு நம்மை ஏற்றுக்கொள்ளத்தான் வைக்கப் போகிறது. மற்றவர்களின் உணர்வுகளையும் சேர்ந்து புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் ஒரு காலமும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. மனைவி என்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள். நம் மனையில் வெற்றிகரமான வீற்றிருப்பதால் மனைவி என்றும், நம் வாழ்க்கையில் கடைசி வரை தொண என்று துணையாய் வருவதால் துணைவி என்றும், பொன்னகை வாங்கித் தருமாறு நம்மை ஆட்டி வைப்பதால் பொன் டாட்டி என்றும், காஃபியை ஆத்தி கொடுத்தே தனது காரியத்தை சாதித்து விடுவதால் ஆத்துக்காரி என்றும், வாழ்நாள் முழுவதும் கண்ணுக்கறியாத வைஃபை போல் நம்ம மேலே கண்காணிப்பை அலைவரிசையாய் தொடர்வதால் வைஃபி என்றும் கூறுகிறோம். இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே தோசை வார்த்திருப்போம். ஆனால் ஒரு தோசை கூட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டதில்லை. பாவி பயில கல்யாணங்கிற பேரில் தோசை ஊற்ற தான் ஆள் எடுக்கிறாங்களே தவிர, வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவது. தோல்வி அப்படின்னா என்ன? அனைத்து கதைகளுக்கும் அழகான முடிவு இருக்காது. நீ விதவையாக இருந்தாலும் உன் சம்மதத்தோடு தான் மனமுடிப்பேன் அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான காதலர். கவலை கொள்ளும் போது சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை. ஆனால் அறியாமல் ஒரு தவறு செஞ்சு பாரேன்,
உன்னை விமர்சிக்க இந்த உலகமே கூடி வரும். தோத்தவன் 1000 காரணம் சொல்லுவான், ஜெயிச்சவன் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவான், போராடு அப்படின்னு. உள்ளதை உள்ளது போல மறைக்காமல் சொன்னால் கெட்டவர்கள். ஆளுக்கும் இடத்திற்கும் தகுந்தா போல் நடித்து சிரிக்க சிரிக்க பொய்யை சொன்னால் நல்லவர்கள். இல்லையா? உறவுல பாதியும் அப்படிதான். நமக்கு நாமே சுமை தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால். என்னதான் கணவன் மனைவி மீது 1000 குத்தம் சொன்னாலும் வீட்டில் நுழைஞ்சோன்ன மனைவியை தேடாத கணவனே கிடையாதப்பா. காலம். வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது காலம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். முன்னேற்றம் இல்லை, நிறைவும் இல்லை என்று தோன்றினால் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்தால் காலம் கை கொடுக்கும். மாறாக காலத்தை மதிக்கவில்லை என்றால் அது மனிதர்களை எட்டி உதைத்து விட்டு போய்விடும். பல சமயங்களில் அரிய வாய்ப்புகளை தொலைத்துவிட்டு பின்னால் வருந்துபவர்களே அதிகம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கடந்த காலத்தை, அந்த தவறுகளை பாடமாக்கி நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடியையும் நம்பிக்கையோடு கையாளுங்கள். நீங்கள் காலத்தை நேசித்தால் காலம் உங்கள் வாழ்க்கையை உன்னதமான வெற்றிகளால் அலங்கரிக்கும். இன்றே தொடங்குங்கள், இனிதாய் அமையும். ஓகே, இப்போதைக்கு இது போகிறோம். வணக்கம்.